ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள். வணக்கம். முதற்கட்டமாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான் அவர்களுக்கு மைக் சின்னம் கிடைத்திருக்கிறது. அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் நம்முடைய பேச்சுரிமை சேனலுடைய எம்பளமாக சின்னமாக வைத்திருப்பது மைக், பேச்சுரிமைக்கான மைக். அதனால் அவருக்கு ஒரு சிறிய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாடு முழுவதும் பரபரப்பாகி இருக்கிறது. ராகுல் காந்தி கடுமையாக ரியாக்ட் செய்து இன்றைக்கு அவங்க வீட்டில் போய் அவங்க எல்லாரையும் சந்தித்து சட்டப்படியான நடவடிக்கைகளுக்கு எல்லாவற்றிற்குமே அவர் முன்னின்று எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார். இங்கே யூபியில் இருக்கிற மிகப்பெரிய மக்கள் திரளுடைய தலைவரான அகிலேஷ் யாதவ் மக்கள் புரட்சி ஏற்படும் என்று ஒரு இளைஞருக்கே உரிய வீரியத்துடன் கொந்தளித்திருக்கிறார். கவர்னர் தமிழக அரசிடம் மண்டியிட்டு விட்டார். மன்னிப்பு கேட்டுவிட்டு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். சரி, அதெல்லாம் சரி. இப்போது நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பண மதிப்பிழப்பு வந்ததில்ல, பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டு வந்தார்ல நவம்பர் 8ஆம் தேதி முதல் ஆட்சி காலத்தில் 2014-15 அந்த பண மதிப்பிழப்பிற்கும் இந்த எலக்டோரல் பாண்டுக்கும் ஒரு லிங்க் இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியுது. இந்த காணொளி ஏன் பேசுகிறேன் என்றால், இதை சேனல்ஸ் பேசணும். நிறைய சேனல்ஸ், ஒரு சேனலுக்கு தெரிந்தது எனக்கு தெரியாது, அவங்களுக்கு யூடியூப் ரூட்டர்ஸ்க்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது, அதர்மத்துக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியாது. இந்த சில விஷயங்களை நாம் பரிமாறிக்கொண்டால் தான் மக்களுக்கு நிறைய விஷயங்களை, சரியான விஷயங்களை கொண்டு போய் செய்ய முடியும். ஏன்னா எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கியா, அதாவது ஊழல்ல இவ்வளவு பெரிய டாக்டரேட், பிஹெச்டி, நோபல் பரிசு எல்லாம் சொல்ல வேணாம், அது ஒரு அருமையான விஷயம். பிஹெச்டிக்கு மேல எவ்வளவு பிஹெச்டி தான் பண்ணுவாங்க. இதே வேலையா இருந்திருப்பாங்களா பிஜேபி? அதாவது ஊழல் எப்படி பண்றதுங்கிறதுலே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்கயா. அதுதான் தெரியுது. இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்ப அரபிந்தோ பார்மா, அதை ஒன்னத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் பாருங்க. அரபிந்தோ பார்மாவை மட்டும் நம்ம ஒன்னத்தை எடுத்துக்குவோம். இப்ப அரபிந்தோ பார்மா 2022 இருந்து அவங்க எலக்டோரல் பாண்ட் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. முதலில் 5 கோடிக்கு வாங்கி பாரதிய ஜனதா கட்சி கொடுக்குறாங்க. அதன் பிறகு 2023 வரைக்கும் அவங்க பாண்ட் வாங்குறாங்க. பாண்ட் வாங்கி 52 கோடி ரூபாய்களுக்கு வாங்கியிருக்காங்க. சரியா? 52 கோடி ரூபாய்களுக்கு. இந்த அரபிந்தோ பார்மாவுடைய ஷரத் சந்திர ரெட்டி, அவரை தான் தூக்குது இடி. ஷரத் சந்திர ரெட்டியை தான் இடி தூக்குது. இடி தூக்கி அவரை அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி வச்சு டார்ச்சர் பண்ணி அவரை அப்ரூவர் ஆக்கி இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அவரை கைது பண்ணிய 2022 நவம்பர் மாதம் 10ஆம் தேதி அரெஸ்ட் பண்றாங்க. 15ஆம் தேதி 5 கோடிக்கு பாண்ட் வாங்கப்பட்டிருக்கிறது. நவம்பர் 21 அந்த பாண்ட் பிஜேபிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. பிஜேபிக்கு கொடுத்துட்டார். அதன் பிறகு 2023 அப்ரூவர் ஆகிறாரு. நவம்பர் 23 ஒரு 25 கோடிக்கு வாங்குறாரு. வாங்கி மொத்தமாக வாங்கிய தொகை, அதாவது ஸ்டேட் பேங்க்ல வாங்கியது 52 கோடி. சரியா? இதை இப்ப வச்சுட்டு நான் விஷயத்துக்கு வர்றேன். நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த அரபிந்தோ பார்மாவுக்கு டைரக்ட் லிங்க் இருக்குன்னு. அதுதான் இல்லை. ரொம்ப தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்காங்க சார். இந்த கம்பெனிகளுக்கு டைரக்ட் லிங்கே இல்லைங்க. எப்படி தெரியுமா ஆடி இருக்காங்க? இந்த அரபிந்தோ பார்மா 1980களில் 86 அந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு மேல் வேலை பார்க்குறாங்க சார். ஆகிய உலக அளவில் நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய ஆராய்ச்சி சாலைகள் இருக்கு. ஆண்டுக்கு 24,000 கோடி ரூபாய்க்கு அவங்க இது பண்றாங்க, பிசினஸ் பண்றாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க முழுவதுமே
பெனிசிலின் தான் ஃபர்ஸ்ட் முதல்ல அவங்க பெனிசிலினுடைய ஒரு மருந்தை தான் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. தொழிற்சாலை பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 இவங்க பெரிய கம்பெனி ஆகிறாங்க. பெரிய கம்பெனியாகி 24,000 கோடி ஆண்டுக்கு அவங்க வரவு செலவு பண்றவங்க எதுக்கு சார் லிக்கர் ஆரம்பிக்க? டெல்லி அரசுக்கு ஒரு நாங்கள் மதுபானம் தயாரிக்க போகிறோம், மதுபானம் தயாரிக்கிறோம்னு எதுக்கு டெல்லி அரசுக்கிட்ட போய் கேட்குறாங்க? அவனுக்குள்ள வேலை, அவனுக்குள்ள பொறுப்புகள், ஒரு மருந்து கம்பெனி, மக்களுக்கு பயன்படுற ஒரு மருந்து கம்பெனி. அது எப்படி இவன் இதுக்கு வந்தான்னா இங்கே தான் இருக்குது சூட்சுமம். இப்போ பாருங்க, அது வந்து இந்த அரபிந்தோ பார்மா என்பது செபியில் எல்லாத்துலேயும், அதாவது பங்குச்சந்தையில் லிஸ்ட் பண்ணப்பட்ட கம்பெனி. பங்குச்சந்தையில் லிஸ்ட் பண்ணப்பட்டதுன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, வரவு செலவுகள் எல்லாம் ஆண்டறிக்கை வாசிப்பாங்க, ஜெனரல் அக்கௌண்ட் ஜெனரல் மீட்டிங் இருக்கும். அதில் வச்சு ஒவ்வொரு பைலாவும் ஒவ்வொரு ப்ரொபோசல் பண்ணுவாங்க. அதை பெரும்பான்மையான டைரக்டர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் இங்கே முதலீட்டாளர்கள் இதுக்கிட்ட இவங்கள்ட்ட எல்லாம் கருத்து கேட்பாங்க. இப்படி தான் ரீசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த எலக்டோரல் பாண்டு 52 கோடி ரூபாய் வாங்கினது, அதை பாஜகவுக்கு கொடுத்ததெல்லாம் அவன் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ல வச்சிருக்கணும்ல? இல்ல. நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க விட்டுட்டோம். எலக்டோரல் பாண்டு யாரு வேண்டுமானாலும் யார் பெயரில் வேண்டுமானாலும் வாங்கலாம், யார் வேண்டுமானாலும் யார் பெயரில் வேண்டுமானாலும் வாங்கலாம். என்ன முக்கியமான மேட்டருக்கு வர்றேன். இந்த அரபிந்தோ பார்மாவுடைய ஆரம்பிச்சவங்க யாரு தெரியுமா? திரு நித்யானந்த ரெட்டி, திரு மதன் மோகன் ரெட்டி. இவங்க 2 பேரும் தான் மெயின் டைரக்டர்ஸ். போர்ட் ஆஃப் டைரக்டர்ல எல்லா இடத்துலையுமே மெயின் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் இவங்க தாங்க. இவங்க 2 பேர். இந்த சரத் சந்திர ரெட்டி இருக்காருல்ல, கைதாகிய சரத் சந்திர ரெட்டி நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். அதிலே போட்டிருக்கேன், நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். இந்த சரத் சந்திர ரெட்டி அதாவது அதிகாரம் செலுத்த முடியாத, அதிகாரம் இல்லாத ஒரு டைரக்டர். ஒரு அரசியல் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பதவிகள் எல்லாம் கொடுப்பாங்க. அதாவது ஒரு அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சிருக்கவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு அதிகாரம் செலுத்த முடியாது. ஏன்னா கம்பெனி ஊற்றி முட்டு போயிடுவாங்க. அதனால இந்த அதிகாரம் இல்லாத நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் பதவியை கொடுத்து நீ எங்கிட்ட வேணாலும் போய் ஊர் மேய்ச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவானுங்க. ஏன்னா இதெல்லாம் அரசியல் ரீதியாக சில ப்ரெஷர்ஸ் வரும். எங்கள் ஆள் படிச்சுட்டு சும்மா இருக்கான்ப்பா, அவனுக்கு ஒரு பதவியை கொடு, சரி விதியன்னு வர சொல்லி அவனுக்கு ஒரு இந்த நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் பதவியை கொடுப்பானுங்க. இப்போ இந்த பதவியை வாங்கிக்கிட்டு தான் சரத் சந்திர ரெட்டி ஊர் சுற்றுறாங்க. ஊர் சுற்றி நான் பண மதிப்பிழப்புக்கும் இதுக்கு எப்படி லிங்க் ஆகுதுன்னு சொல்ல வரேன். இந்த ஊர் சுற்றி ஊக்காளி மாடு என்ன செய்யுது? டெல்லியில் முகாமிடுது. கம்பெனி இருக்கிறது ஹைதராபாத்து, பாண்டிச்சேரியில். டெல்லியில் இவனுங்க பல்வேறு ஸ்டார் ஹோட்டலுக்கு போவானுங்க, பல்வேறு கலீக்ஸ், நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்க, நிறைய பேரை பழகுவாங்கல்ல. இவனுங்க இப்படித்தான் இந்த டெல்லி அரசோட ஒரு மதுபானத்தை சப்ளை பண்ணுற மாதிரி ஒரு லிங்க்ல ஒரு பிரச்சனையில் மாற்றுறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, மெயினாக இந்த கம்பெனிக்கு எலக்டோரல் பாண்ட் வாங்கின விஷயம்லாம் தெரியாதுங்க, தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. கம்பெனி தன்னுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கில் பேசியிருக்கா. என்னதான் நீங்கள் வந்து வெளியே சொல்ல வேண்டாம்னாலும் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் வச்சு ரிசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கா. அப்படின்னா இது எப்படி நமக்கு தெரிந்ததென்றால், எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டினுடைய அழுத்தத்திற்கு பணிந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த விவரங்களை தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டிருக்கு. அதிலிருந்து தான் நான் எடுத்து உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அதாவது கம்பெனி சொல்லல, எந்த இடத்திலும் கொடுக்கல. ஒப்புதல் வாக்கு மூலம் இன்னும் கோர்ட்டுக்கு வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கும் போதுதான் இவங்க வண்டமாலம்லாம் தண்டவாளத்தில் ஏறும். இன்னும் கோர்ட்டு கம்பெனியில கூப்பிடல. கோர்ட் இனிமே கூப்பிட்டு இவங்களை என்ன விசாரிப்பான்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல நீ ரீசொல்யூஷன் பாஸ் பண்ணியா? இது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் தானே, பொது பங்குகள் வெளியிட்டு இருக்க இல்ல. அப்ப அவங்களுக்கு இப்போ உன்னுடைய பங்குதாரர்களுக்கு ஜனங்கள்ட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கையில அந்த பங்குதாரர்களுக்கு நீ இந்த விஷயத்தை சொல்ல வேணாமா? 52 கோடி ரூபாய் தூக்கி கொடுத்துருக்கிய அப்படின்னு கோர்ட் இன்னும் கேட்கல.
கோர்ட்டு கூண்டுல ஏத்தி இந்த அந்த மதன் மோகன் ரெட்டியவும் அந்த நித்யானந்த ரெட்டியவும் கேட்கும் போதுதான் அவங்க உண்மையை சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியாதும்பாங்க. அப்ப யார் வாங்கினது? சரத்சந்திர ரெட்டி. சரத்சந்திர ரெட்டி யாரு? நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். அப்ப சரத்சந்திர ரெட்டிக்கு இந்த 52 கோடி ரூபாய் எப்படி வந்ததுன்னா, இப்பதான் பண மதிப்பிழப்புக்கும் இதற்கும் உள்ள லிங்கை நீங்க இதை சந்தேகத்திற்கிடமான இந்த லிங்கை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். பொதுமக்கள் இந்த சேனலை இதை செய்தியை வாங்கிக் கொள்கிறவர்கள், அதாவது பண மதிப்பிழப்பு போட்ட உடனே தமிழ்நாட்டிலே கூட அப்போது இருந்த அதிமுக அரசு சசிகலா உத்தரவின் பேரில் நம்ம போக்குவரத்து கழகத்தில் வசூலாகின தொகையை பூரா 500,000 ரூபாய் நோட்டுகளாக கொண்டு வைத்து இவ்வளவு பேங்க்ல மாற்றும் போது பேங்குக்காரனே கேட்குறேன், அது எப்படியா 1 ரூபா 2 ரூபா 10 ரூபா டிக்கெட்டை தானே இது ஒன்று, நீ கட்டுக்கட்ட 500,000 கொண்டாரு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ மாற்றி கொடு, போக்குவரத்து கழகம் பேரில் வந்துருச்சு இல்லை. அப்படி அரசு நிறுவனங்களுடைய டெய்லி வருவாயெல்லாம் கொண்டு வைத்து இவங்க மாற்றிக்கிட்டாங்க. அது ஒரு வகை. இன்னொரு வகை, வெளிநாடுகளுக்கு இந்திய பணத்தை கடத்தி கொண்டு போய் அங்கே உள்ள வங்கிகள் மூலமாக மாத்துறாங்க, அது இன்னொரு வகை. மூன்றாவது வகை தான் இப்படி எல்லாம் கிட்டத்தட்ட 1,40,000 கோடி ரூபாய் செல்லாதுன்னு சொல்லப்பட்டது. இது அங்க போனது, ஒவ்வொரு ஸ்டேட்டும் அப்படி மாத்தினது இப்படி மாத்தினது, இதெல்லாம் போக ஒரு 40,000 கோடி ரூபாய் 50,000 கோடி ரூபாய் என்ன, இதை எப்படி மாற்றினார்கள்னா, எனக்கிட்டலாம் வந்து கேட்டாங்க, உங்களுக்கு ஆர்டர் இருந்தா சொல்லுங்க, என்ன நாங்க 1,00,000 ரூபாய்க்கு 50,000 ரூபாய் தருகிறோம் சொல்லி குஜராத்திகள், பெரும்பாலும் குஜராத்திகள் சேட்டுகள் இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு லாட்ஜில் ரூம் போட்டுக்கிட்டு சப் ஏஜென்ட்ஸ் வந்து மாத்தினாங்க சார். இது சத்தியம், உண்மை. பத்திரிகை துறையில் இருந்த எங்களை என்னை போன்ற நிறைய பேருக்கு தெரியும், சத்தியம் உண்மை. நாங்கள்லாம் உழைக்கும் பத்திரிகையாளர், சொந்தமா பத்திரிகை நடத்துறேன். அப்ப இவங்க வந்து மாத்துறாங்க. இப்ப 1,00,000 ரூபாய் வாங்கிட்டு 50,000 கொடுத்தான். அப்போ ஒரு 100 கோடி ரூபாயை ஒருத்தன் இங்க மாத்துறான்னு வச்சுக்கோங்க. தமிழகத்திலே ஒரு 1000 கோடி ரூபாயை மாத்தினா இப்படி அங்க ஒருத்தன், இங்க 2 பேர், இந்த டிஸ்ட்ரிக்ட்ல 2 பேர், சென்னையில ஒரு 50 பேர் இப்படி மாத்தி இதுல ஒரு 1000 கோடி இல்ல 10,000 கோடியே இவங்க வாங்கிட்டாங்க. அதுக்கு 5,000 கோடி ரூபாய் புது நோட்டை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மீதி 5,000 கோடி ரூபாய் யாருக்கு? பேங்குக்கு உத்தரவிட்டது யார்? அதிகாரத்தில் உள்ளவர்கள் தானே உத்தரவிட்டிருப்பார்கள். இதெல்லாம் மாத்துறதுக்கு, அன்அபிஷியலா மாத்துறதுக்கு அதிகாரத்தில் உள்ளவர்கள் உத்தரவிட்டிருப்பாங்களா இல்லையா? அப்ப இந்த மீதி 5,000 கோடி ரூபாய் கொடுத்தது போக மீதி 5,000 கோடி 10,000 கோடி ரூபாய் நோட்டு, அதுல 5,000 கோடி ரூபாய் பொருள் கொடுத்தவனுக்கு போயிடுச்சு, கமிஷன் அவனுக்கு போயிடுச்சு. அந்த 5,000 கோடி ரூபாயை மாத்த சொல்லி சொன்னார்ல ஹெட்ல இருந்து போன் பண்ணி பேங்க், அவனுக்கு போயாச்சு. இப்பதான் இந்த சரத்சந்திர ரெட்டி போன்றவர்கள், இந்த ஊர் சுற்றிகள், நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ங்கிற பதவியை வச்சுக்கிட்டு இருந்தவங்க இந்த லைன்ல வந்திருக்கலாம். இந்த லைன்ல இந்த மாதிரி ஆளுகள்லாம், ஏன்னா மேலிடத்து பழக்கம், மேலிடத்து பெரிய விஷயம் இல்லை, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்திருக்கலாம். இவர்களும் நோட்டு மாற்றியதில் பண்ணியிருக்கலாம். நோட்டு மாற்றின உடனே அவங்க தெலுங்கானாவில இருந்து வந்த நோட்டை எல்லாம் மாற்றிருக்கலாம். டீலிங்கை முறிச்சு கிடைச்ச தொகையை அபேஸ் பண்ணியிருக்கலாம். அல்லது இவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டே கொடுத்துக்கலாம், நீ இந்த மாதிரி போய் டெல்லி கவர்மெண்ட்டோட பேச்சுவார்த்தை நடத்து, இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி, இந்த மாதிரி ஒரு சிக்கலை பண்ணலாம், நாங்கள் ஒன்று எஸ்கேப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை தான் எலக்டோரல் பாண்டுக்கும் மாற்றியாச்சு. அதாவது கருப்பு பணமாக மாற்றப்பட்டு ஒரு இடத்துல ஸ்டாக்காக இருந்த பணம். இதுலையும் சரத்சந்திர ரெட்டி புழங்கி இருக்கலாம் இந்த நோட்டு மாத்துற விஷயங்கள்லையும். இந்த மாத்தின நோட்டை தான் வந்து ஒரு நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் இருக்கார்ல, அந்த விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு கம்பெனியினுடைய பேரை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி இவர் எஸ்பிஐல வாங்கியிருக்கலாம். எப்படி? ஒரு நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் சைன் போட்டு தன்னுடைய கம்பெனி பேர்ல எலக்டோரல் பாண்ட் வாங்கியிருக்கலாம். இந்த பணம்
பணம் மதிப்பிழப்பின் மூலம் மாற்றப்பட்டு கருப்பு பணமாக உள்ளே பதுக்கப்பட்டிருந்த பணம் சரத் சந்திர ரெட்டி மூலமாக இப்படி பாஜகவுக்கு போய் சேர்ந்திருக்கலாம். அப்ப இதுக்கு இந்த மறைவு நாடகங்கள், அதாவது டெல்லி அரசையும் வளைச்சாச்சு. என்ன, அவங்களுக்கும் ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்களையெல்லாம் ஒரு லாக் பண்ணியாச்சு. பண்ணிட்டு இவங்க இந்த மாதிரி இந்த வசூலிச்ச பணத்தையும் இப்படி மாற்றி கொடுத்திருக்கலாம். அல்லது இந்த வளையத்திலே இல்லாமல் இருந்திருந்தால் கூட கூப்பிட்டு, இந்தாரு, நீ மதுபான கொள்கை இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க, இது பண்ணியிருக்கீங்க, நாங்கள் அது எங்களுக்கு கண்ணி வச்சு பிடிச்சிட்டோம், தெரிஞ்சு போச்சு, சரி நாங்கள் கொடுக்குற பணத்தை எலக்டோரல் பாண்ட் வாங்கி கொடுத்துரு. ஏன்னா உண்மையில இந்த கேஸ் இல்லை, உன்னை அப்ரூவர்னு சொல்லி போட்டுட்டு நாங்கள் கேட்குற ஸ்டேட்மெண்ட்டை எழுதி வாங்கி, நம்ம செந்தில் பாலாஜியை மிரட்டினாங்கல்ல, நீ இந்த மாதிரி எழுதி கொடு சார், பிஜேபியில் சேரு, உண்மையில இந்த கேஸ் இல்லைன்னு சொன்னான்ல, நம்ம ஹரியானாவில் அந்த அதிகாரியை மாற்றினார்ல, இதுக்கு மேலே என்ன வேணும், இவங்களை பற்றி என்னென்ன தந்திரங்கள், என்னென்ன இதெல்லாம் கைவரப்பட்டவர்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆகவே சரத் சந்திர ரெட்டி தான் இதிலே இவர்களுடைய காய். இது அரபிந்தோ பார்மாவுக்கு நேரடியாக தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. இப்போது இழுத்தவுடனே தான் அந்த கம்பெனியை எல்லாரும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கம்பெனியை போர்ட் ஆஃப் மீட்டிங்ல எல்லாம் வச்சு ரீசொல்யூஷன் பாஸ் பண்ணி எலக்டோரல் பாண்ட் வாங்கி கொடுத்தா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது கிடையாது. விஷயம் சந்திக்கு வரும்போது, கோர்ட்டுக்கு வரும்போது, கோர்ட்ல இதே மதன் மோகன் ரெட்டியவும் இந்த நித்யானந்த ரெட்டியும் கூப்பிட்டு கோர்ட் விசாரிக்கும் போதுதான் இந்த உண்மைகள் வெளிவரும். அன்றைக்கு சரத் சந்திர ரெட்டி தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏஜென்டாக செயல்பட்டு இவர்களை எல்லாம் மாட்டி விட்டவர். இதெல்லாம் கைது நடவடிக்கை, இதெல்லாம் ஒரு ஐவாஷ் பாஜக போட்ட மிகப்பெரிய பிளான், ஒரு சித்து விளையாட்டு என்பதை வெகு விரைவில் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படித்தான் நடந்திருக்கலாம். 99% இப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நண்பர்கள், ஊடகவியலாளர்கள் இதை அலசி ஆராய்ந்து உங்களுக்குள்ளே இந்த பதிவை கண்டிப்பாக அவசியம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த கோணத்தில் சிந்தித்து பல்வேறு சேனல்களில் நீங்கள் பேச வேண்டும், மக்கள் மத்தியில் செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரலாம். ஏன் இந்த சரத் சந்திர ரெட்டி தான் அவங்களுடைய கையாளாச்சு, சரத் ரெட்டி, அவனை ஏன் இவங்க ரைட் பண்ணணும், அவனை வச்சு ரைட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரலாம். ஆரம்பத்தில் இவனை ரைட் பண்ணதுக்கு பிறகுதான் இவன் உள்ள பயந்து வந்திருக்கலாம். அப்படிதான் முதல்ல பயமுறுத்துறதுக்கு ரைட் பண்ணணும்ல, பயமுறுத்தி ஒரு அரெஸ்ட்டை போட்டால் தான் இவங்கெல்லாம் சொல்கிறபடியெல்லாம் ஆடுவாங்க. இதெல்லாம் அதிகார வர்க்கத்தும் எடுக்கிற நடவடிக்கை. அதனால் ஆரம்பத்தில் ரைட் பண்ணிவிட்டு பயமுறுத்திட்டு பிடிச்சி உள்ளே வச்சுட்டு அதற்கு பிறகு அவரை பயன்படுத்தி இப்படி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, ரைடுங்கிறது ஹைதராபாத் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த சரத் ரெட்டி போன்றவர்கள் இவங்கெல்லாம் பப்ளிக் மற்ற வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கமிஷன் வாங்குறது, பணத்தை வாங்கி ஜாலியாக செலவழிக்கிறது, அரசியல் செல்வாக்குள்ள பிள்ளைங்கள் அவங்கெல்லாம். இதுக்காக டெல்லியில் ஒரு 10க்கு 10 அலுவலகத்தை எங்கேயாவது ஒரு இண்டு இடுக்கில் மூளையில் போட்டு வச்சுருப்பானுங்க. அந்த அலுவலகத்தை தான் இவங்க ரைட் பண்ணிவிட்டு, அதில் ஒன்றும் கிடையாது, 4 ஃபைல் இருக்கும், ஏதாவது பவுடர், சீப்பு பவுடர் இருக்கும். இதை ரைட் பண்ணிவிட்டு நாங்கள் என்டையர் அரபிந்த் பார்மாவை ரைட் பண்ணிட்டதா ஒரு நியூஸை வெளியிட்டு பயமுறுத்துவானுங்க எல்லா கம்பெனியுமே. இந்த கம்பெனியும் பயந்துக்குருவாங்க. பயந்துட்டு இவங்க கூட 2-3 கோடி ரூபாய் கொடுத்துருக்கலாம், தெரிந்து கொடுத்துருக்கலாம், தெரியாமல், இவங்களுக்கே தெரியாமல் இந்த மதிப்பிழப்பில் இந்த வந்திருந்த சேகரிக்கப்பட்ட பணத்தையும் பண்ணியிருக்கலாம். எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. அதனால் ரைட் பண்ணதுக்கு பிறகுதான் உள்ளுக்க இடி சொல்றபடியெல்லாம் தலையாட்டி இருக்கலாம் சரத் ரெட்டி. இவனை வச்சு ஒரு பிளானை பண்ணி இவங்க வளைச்சிருக்காங்க எல்லாரையும், கவிதா, கெஜ்ரிவால் எல்லாரையும். ரெண்டாவது, அரவிந்த் பார்மாவுடைய அந்த கம்பெனியினுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லிக்கர் தயாரிக்கிறதுக்கான எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க அந்த கம்பெனியுடைய வெப்சைட்டில் எதுவும் கிடையாது. அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதாவே
அவங்க அந்த வெப்சைட்டில் இல்லை. ஸோ ஒரு இல்லாத கம்பெனிக்கு அதை பயன்படுத்தி வாக்குமூலங்களை வாங்கி பொய்யான ஒரு நாடகத்தை செட்டப் பண்ணியிருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரிகிறது. அதனால் இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போய் கோர்ட் விசாரித்து ஆட்சி மாறி காட்சி மாதிரி மாறி ஆட்சியும் காட்சியும் மாறி உண்மையான சிபிஐ அதிகாரிகளுடைய நல்ல அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் கையில் இந்த விசாரணை வந்தால் உள்ளே போகிறவங்க வேற ஆளுகளாக இருப்பாங்க. அதாவது இப்போது அதிகாரத்தில் இருக்கின்ற பெருந்தலைகள் வாழ்நாளெல்லாம் கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் அலைந்து கொண்டிருக்கின்ற நிலை வரலாம். அந்த அளவிற்கு படுபயங்கரமான சதி வலைகள் பின்னப்பட்டிருக்கின்றன. படுபயங்கரமான விஷயங்களை இவங்க நிறைவேற்றியிருக்காங்க. பொய், புரட்டு, பித்தலாட்டம் அனைத்தும் கலந்ததுதான் இந்த கட்சி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நம்முடைய பேச்சுரிமை சேனலுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.